செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் இரவான் இரவான் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் இரவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்று மறிந்திலனே. எல்லாம் வல்ல வயலூர் ஞான பண்டிதனுடைய தனிப்பெருங் கருணையினாலே பாதுகா பட்டாபிஷேகம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். நம்முடைய உடம்பிலே கீழுக்கு கீழானது பாதம், மேலுக்கு மேலானது சிரசு. அந்த பாதத்துக்கு கீழே இருப்பது பாதிகை, தலைக்கு மேலே இருப்பது மணிமகுடம். பரதாழ்வார் கீழுக்கு கீழான பாதிகையும் மேலுக்கு மேலான மணிமகுடத்தையும் ஒன்றுபடுத்தினார். சமுதாயத்திலே மேலான ஒருவனும் கீழான ஒருவனும் ஒன்றுபட வேண்டும் என்பது பாதுகா பட்டாபிஷேகத்தினுடைய தத்துவம். நாம் எல்லாரும் கோயிலுக்கு போனால் வணங்குகிறோம். அந்த வணங்குவதனுடைய அர்த்தம், வலக்கை உணவு உண்கின்றது, இடக்கை தூய்மை செய்கின்றது. எங்காவது இடக்கை மாநில மாநாடு என்று போட்டு, இடக்கை தோழர்களே நாம் ஏன் இந்த இழிந்த வேலை செய்ய வேண்டும், வாரத்துக்கு ஒரு நாள் நாம் உண்ண வேண்டும் என்று இடக்கைகள் பேசுவதில்லை. ஆனால் ஆலயத்திலே சென்றவுடனே உணவு உண்கின்ற வலக்கையும் சுத்தம் செய்கின்ற இடக்கையும் ஒன்றுபடுகிறது நமஸ்கார முத்திரை. ஆண்டவனுக்கு முன்னாலே மேலானவனும் கீழானவனும் ஒன்றுபட வேண்டும் என்பது நமஸ்காரத்துடைய தத்துவம். ஆகவே பாதிகையும் மணிமகுடையும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பரதாழ்வார் எண்ணினார். ராமாயணத்திலேயே சிறந்த பாத்திரம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அந்த ராகவன் அவதரிக்கின்ற பொழுது நவமி திதி, அதற்கு மறுநாள் தசமி திதியிலே பரதாழ்வார் தோன்றினார். ராமருக்கு 100 குணம் என்றால் பரதனுக்கு 100 குணம். இதை விஸ்வாமித்திர முனிவர் சொன்னார். எள்ளறிய குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளலையே அனையானை கேக்கையர்கோன் மகள் பயந்தாள். தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளமெனும் தகையானை பரதனெனும் பெயரானை எள்ளறிய குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளலையே அனையானை கேக்கையர்கோன் மகள் பயந்தாள். அவர் தோன்றுகிற பொழுது 100 குணங்களோடு தோன்றினார். திருமணம் ஆன விற்பாடு பெரும்பாலுமா மக்களுக்கு குணங்கள் தேயுமே அன்றி வளராது. ஆனால் பரதர் 3 மடங்கு உயர்ந்தார் குணத்தாலே என்று கௌசலை சொன்னால், ராமா மகுடம் பரதனுக்கு என்றாலும் அவன் உன்னை விட 3 மடங்கு நல்லவன். முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு, முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு, மும்மையில் நிறை குணத்தவன் இன்னிலும் நல்ல நாள். உன்னை விட 3 மடங்கு பரதன் நல்லவன் என்று சொன்னால் கௌசலை. அது மட்டுமல்ல, 15 நாள்களுக்கு பிறகு பரதாழ்வாருடைய குணங்கள் 1000 மடங்கு வளர்ந்து விட்டது என்று குகன் சொல்லுகின்றான். தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவின என்ன நீக்கி சிந்தனை முகத்தில் தேக்கி போயின என்றபோது புகழினோய் உன் தன்மை கண்டால் 1000 ராமர் நின் கேள் அவரோ தெரியலம்மா. 1000 மடங்கு வளர்ந்தார் பரதர். அண்ணா வரவில்லை என்று பரதாழ்வார் நெருப்பிலே விழுகிறார். அங்கே கௌசலை ஓடி வந்தாள். பரதா, எண்ணில் கோடி ராமர்கள் ஆயினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகு ஆவரோ. கோடிக்கணக்கான ராமர்கள் ஒன்று கூடினாலும் பரதா உன் அருகிலே நிற்க தகுதியில்லை என்றாள் கௌசலை. இப்படி நாளும் நாளும் தன் குணங்களை வளர்த்து கொண்டவர் பரதர். நாமும் நம்முடைய குணங்களை வளர்க்க வேண்டும் என்பது இதனுடைய உத்தமமான கருத்து. இனி ராமச்சந்திரமூர்த்தி இளைய பெருமாளோடும் சீதாதேவியோடும் கானகம் போனார். அந்த தகவலை அறிந்த சக்கரவர்த்தி தசரதர் வானகம் போகிறார்.
தேனகு மாமலர் கூந்தல் கௌசலையும் சுமித்திரையும் சிந்தை நோவே கூனுருவ கொடுந்தொழுத்தை சொற்கேட்ட கொடியவள் தன் சொற்கேட்டு இன்று கானகமே மிக விரும்பி போகின்றாய் நீ துறந்த வளநகரை துறந்து யானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் மனு குலத்தார் தங்கள் கோவே. மகனே, வேலைக்காரியின் வார்த்தையை கேட்டு உள்ளம் மாறிய கொடியவளாயிருக்கிற கைகேசியின் சொல்லை சிறமேற்கொண்டு கானகம் போகின்றாய், மிக விரும்பி போகின்றாய். நீ துறந்த வளநகரை துறந்து யான் வானகம் போகின்றேன். ராம 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 ராம் என்றார். கபால வழியாக ஜோதிர்மயமாக தசரதர் தேவர்களுக்கு மேலான பரமபதம் பெற்றார். ஒரு மகனு அருகில இல்லாமையினாலே தையல் கடலிலே இருந்த மன்னனை தைல கடலிலே வைத்தார் வசிட்டர். அங்கே பகவான் கங்கா நதியிலே சென்று நீராடினார். அந்த கங்கா நதியிலே யார் யார் நீராடுவார்களோ அவர்கள் பாவங்கள் எல்லாம் தேங்கி கிடந்தன. ராமச்சந்திரமூர்த்தி கங்கையில குளித்தபடியினாலே அந்த கங்கையின் பாவங்கள் விலகிவிட்டனே என்று சொல்லுகிறார் கம்பர். பன்னி நீக்கரும் பாவங்கள் பாருளோர் எண்ணில் நீக்குவர். ராம, உலகத்திலே உள்ள எத்தனையோ மக்கள் தாங்கள் செய்த பாவத்தை எல்லாம் எண்ணிலே விட்டார்கள். தேவரீர் என்னிடம் வந்து நீராடியபடியினாலே அத்தனை பாவங்களும் தீர்ந்து விட்டன என்று கங்கை மகிழ்ச்சி அடைந்தாளாம். அங்கே ஒரு குடில் அமைத்து ராமர், லட்சுமணர், சீதை தங்கினார்கள். முனிவர்களெல்லாம் வந்து எம்பெருமானை கண்டு கண்டு கழித்தார்கள். அந்த கங்கை கரையிலே குகன் என்ற ஒரு வேடர் பெருமான், ஒரு 3 லட்சம் அமாவாசை வடிகட்டின மாதிரி உடம்பு. அவர் சிரித்தால் நெருப்பு பொறி பறக்குமா, கோபம் வந்தா என்ன பறக்குமோ. ஊற்றமே மிக ஊனொடு மீனுகர் நாட்டம் மேய நகையில் முகத்தினான். ஊனும் மீனும் உண்பான், உடம்பிலே நாற்றமா வீசுமான். ஒரு முனிவர் பெருமான் யாத்திரையாக வெளியே போயிருந்தார். வேட்டையாடிய வேந்தன் குறி தவறிய பானம் ஒரு அந்தண முனிவரை கொன்றபடியினாலே அந்த பிரம்மாத்தி தோஷம் விலகும் பொருட்டு இந்த கங்கை கரையிலே உள்ள ஆசிரமத்துக்கு வந்தார். அங்கே ஒரு 7 வயது குழந்தை, உத்தமமான முனிவர் மகன். அப்பா வெளியே போயிருக்கிறார். கங்கையிலே நீராடி ஒருமைப்பட்ட மனதோடு உள்ளம் உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி முருகா 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 என்று 3 முறை சொன்னால் பிரம்மத்தி தோஷம் விலகுமென்று அந்த முனிவர் மகன் கூறினான். அவ்வாறே அந்த வேந்தர் பெருமான் கங்கையிலே நீராடி உருகிய உள்ளத்தோடு முருக மந்திரத்தை 3 முறை சொன்னார். பாவம் விலகி அரண்மனை போனார். பிதா வந்து இந்த தகவலை கேட்டு, மகனே, உனக்கு உண்மையிலே முருகபக்தி இருக்கின்றதா? ஒரு முறை முருகா என்று சொன்னால் 1000 பிரம்மாத்தி தோஷம் விலகுமே, நீ 3 முறை சொல்ல சொன்னாயே, வேடனா கடவுள் என்று சாபம் போட்டு விட்டார். அப்பா, நான் முருகன் நாமத்தோடு பிறக்க வேண்டும் என்று அந்த மகன் வேண்டினான். அந்த முனிவர் குமாரன் தான் குகனாக பிறந்தான். சுப்பிரமணிய மந்திரங்களிலே ஒரு சிறந்தது குகன் என்ற ஒரு சொல். அருணகிரிநாதர் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்றார். ஆகவே ஜென்மாந்தர தொடர்பினாலே அவன் முரடனாக இருந்தாலும் நல்ல பண்பாடுகள் அமைந்திருந்தன. அந்த குகன் தொலையிலே ராமரை பார்த்து வணங்க வேண்டும் என்று கருதி குட்டி குட்டி மீனாக பிடித்து நெய்யிலே பொறிச்சு அதை பக்குவம் பண்ணி கொண்டு ஊனும் மீனும் தேனும் எடுத்துக்கொண்டு சுத்தம் சூழ ஆசிரமத்தை நோக்கி வருகின்றான்.
வர வர அவனுக்கு அறிவிலே தெளிவு வருகிறது. கூட்டமாக போகக்கூடாதென்று தன்னுடைய சுற்றத்தாரை எல்லாம் அங்கே அமைத்துவிட்டு தான் மட்டும் போனான். அங்கே வாயிலே சுமித்திரை வைத்த சிங்கம் நிற்கின்றது. நில் என்றார். அவன் நடுங்கி நின்றான். உள்ளே சென்று, அப்பனே, சுற்றமும் தானும் உள்ளன் தூயவன் தாயின் நல்லான் கொற்றவா நின்னை காண குறுகினன். தேவரீரை காண ஒரு வேடர் பெருமான் வந்திருக்கின்றான். உள்ளன் தூயவன் தாயை விட நல்லவன் என்றார் இளைய பெருமாள். தம்பி வரச் சொல்லு என்றார். குகன் உள்ளே சென்று அந்த ஊனும் மீனும் தேனும் இருக்கிற காவடியை வைத்து பலமுறை வணங்கி கண்ணாரக் கண்டு தலையார தொழுது கண்ணீர் மல்கி நின்றான். அப்பனே நில், இரு என்றார். எத்தனை முறை சொல்லியும் அவன் சுவாமிக்கு சமானமாக உட்காரவில்லை. இருத்தியிண்டு என்னலோடும் இருந்திலன். பெருமானே, சின்ன சின்ன மீனா பிடிச்சு நெய்யில பொறிச்சிருக்கிற முள்ளே இருக்காது, மெத்தென்று இருக்கும். ஆனால் நீங்கள் உண்பீர்களோ உண்ண மாட்டீர்களோ என்றான். சுவாமி, நான் எல்லாம் உண்ட மாதிரி இருக்கட்டும்னார். அந்த மீன்களுக்கெல்லாம் மோட்சம் வந்துவிட்டு பகலிலே இளைய பெருமாள் கொடுத்த காய் கனிகளை ராமர் உண்டார், தேவி உண்டாள். தம்பி நீ உண்ணென்று சொல்லவில்லை. அதனாலே 14 ஆண்டுகள் நான் உபவாசம் இருப்பேன் என்றார் இளைய பெருமாள். ஏன் 14 ஆண்டு உண்ணாமலும் உறங்காமலும் இருக்கின்றவன் கையிலே மரணம் வர வேண்டும் என்று இந்திரஜித்து வரங்கேட்டான். இதெல்லாம் தேவகாரியங்கள். அன்று இரவு இளைய பெருமாள் காவல் புரிகின்றார். ராமச்சந்திரமூர்த்தி இரவு 12 மணிக்கு வெளியே வந்தார். யார் எங்கே என்றார். அண்ணா, அடியேன் லட்சுமணன் காவல் பண்ணுகிறேன். சரின்னு சொன்னார். இளைய பெருமாள் எண்ணினார், 14 ஆண்டுகள் நமக்கு நித்திரைக்கு உத்தரவில்லை. ஜேஷ்டாதேவி லட்சுமிக்கு அக்காள். ஏ மூதேவி, 14 ஆண்டுகள் நீ என் பக்கம் வரக்கூடாது உத்தரவுன்னார். குகப்பெருமான் சுத்தத்தாரோடு சூழ வந்திருந்து ராமனுடைய வரலாறுகளையெல்லாம் கேட்டு அறிந்து கண்ணீர் மல்கி தம்பியை நோக்கும் நின்ற தலைமகன் தன்னை நோக்கும். இப்படி ஒரு தம்பி உண்டா? இளமையான மனைவியை துறந்து, நாட்டை துறந்து, சுகத்தை மறந்து அண்ணனுக்கு அன்னைக்கு காவல் பண்ணுகின்றானே என்று தம்பியை நோக்கும். பிதாவுடைய வார்த்தைக்காக எல்லாம் துறந்து தர்பை மேல படுத்துக் கொண்டிருக்கிற தலைமகன் தன்னை நோக்கும். இன்னொரு பொருள், பாட்டன் வீட்டிலே இருந்து தாயாருக்கு உழவு சொல்லிக் கொடுத்து நாட்டை பறித்து கொண்டான் பரதன். இவனும் ஒரு மாற்றாண்டாய் வில்லைதானே. ஒருவேளை இவனும் ராஜ்யத்துக்காக ஆசைப்பட்டு ராமரை கொன்றாலும் கொல்லுவான் என்று தம்பியை நோக்கும். லட்சுமணனை இவன் வாட்சி பண்றானாம். தலைமகன் தன்னை நோக்கும். விடிய விடிய காவல் செய்தார்கள். பொழுது விடிந்தது. குகனே, நான் அக்கறைக்கு போக வேண்டும், ஓடங்கொண்டு வா என்றார். கண்ணீர் வடித்தான். பெருமானே, இங்கே இருங் காணும் தரிசனன் தன்னை ரட்சிக்க வேணும். இங்கே இருங் காணும் தரிசனன் தன்னை ரட்சிக்க வேணும். இங்கே இருங் காணும் மங்கையானின் தாயும் ராமானியும் அந்த வரிசை தம்பியும் ஐயா ஒரு பத்தன் புகன் உய்ய இங்கே காணும். இங்கே என்ன குறை இருக்கின்றது? கங்கா நதி இருக்கின்றது. உண்பதற்கு காய்கனிகள் உண்டு, பருகுவதற்கு தேன் உண்டு. 8 திக்கிலும் செல்லுவேன், கிழங்குகளை கெல்லுவேன், வழி சொல்லுவேன். பூ உண்டு, மர உரி உண்டு, தேனுண்டு, காயுண்டு, கனியுண்டு. சேவகன் செய்ய நான் உண்டு. ஆண்டவனே இங்கே இருக்க வேண்டும். கட்டி தழுவினார். பல நாளைக்கு ஒரு முறை குளிப்பான் குகன். ஆச்சாரமில்லாத அவனை கட்டி தழுவி, குகனே, இன்று முதல் தசரத ராஜாவுக்கு 5 குமாரர்கள், ராமன், குகன், பரதன், லட்சுமணன், சத்ருகன். நீ என் தம்பி. நான்
உண்மையாக உனக்கு அனுக்கிரகம் செய்கின்றேன், என் வார்த்தையை தட்டாரே, ஓடம் கொண்டு வா. சந்தனத்தாலே அலங்கரித்த ஓடத்தை கொண்டு வந்தான். மூவர்களும் ஏறினார்கள். அந்த நீலமேக சியாமளனை பார்க்கின்றான் குகன். தன்னை மறந்து அவன் கண்கள் குளமாகி ஓடத்தை விடுகின்றான். பூலோக வைகுந்தமாம் அயோத்தி புரிதனிலே அரசு செய்யும் சாலோக சக்கரவர்த்தி தசரதனார் திருமகனார் தட்டாமலே வந்த பட்டாபிஷேகம் தம்பி பரதன் பெற தந்த குணபாகம் கிட்டாத பாகம் அது கங்கை நதி வேகம். கங்கை நதி வேகத்தில் மங்களமநேகம் சிட்டர் புகழ் கோதண்ட ராம வைபோகம் சீதா சமேதம் பீதா வாக்கிய மோகம் கட்டுவரு லட்சுமண சாமி உபபோகம் சொல்லுகுக வேடனுக்கு நல்லது சிநேகம். ஏலேலோ ராமையா ஏலேலோ. எம்பெருமானுடைய வரலாறுகளை எல்லாம் பாடி கண்ணீர் மல்கி ஓடத்தை விடுத்தான் குகன். அவனுக்கு அனுக்கிரகம் செய்துவிட்டு பகவான் போகின்றார். இருளிலே போகின்றார். ஆண்டவனுடைய திவ்ய மங்கள வடிவத்திலிருந்து மங்கள ஒளி வீசுகிறது. பெரியவர்களுக்கு ஒளி வீசும். அந்த ஒளி எப்படி இருக்குதாம்? ஜெகஜோதியாக இருக்கிறது. அப்பொழுது ஆதித்தன் உதயமானான். ஆதித்தன் ஒளி ராமர் திருமேனி ஒளியிலே மறைந்து விட்டதாம். கம்பர் சொல்றார், வெய்யோ நொளி திருமேனியின் விரிசோதியின் மறையே. வெய்யோ நொளி திருமேனியின் விரிசோதியின் மறையே. பொய்யாமெனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மழை முகிலோ மரி கடலோ ஐயோ இவன் வடிவென்பது அழியா அழகுடையான். பகவானுடைய திருமேனியின் ஒளியிலே சூரிய ஒளி மறைந்து விட்டது. கம்பநாட்டாழ்வார் திகைக்கின்றார். மேலே தின்பண்டம் வைத்திருந்தது. அம்மா வீட்டிலே இல்லை. குழந்தைக்கு பிரியம். ஒரு ஏனத்தை கவிழ்த்து அதன் மேலே ஏறியது. அந்த தின்பண்டம் வைத்திருக்கிற உரி எட்டவில்லை. 4 ஏனங்களை கவிழ்த்தது. அப்போதும் எட்டவில்லை. ஐயோ என்று விட்டது குழந்தை. அதுபோலே பகவானுடைய திருமேனியின் லாவண்யம் மையோ, அது அஞ்சன மையா. ஆனா மையிலே ஒளி இல்லை. அதனாலே மரகதமோ, மரகதத்துக்கு ஒளி உண்டு, குளிர்ச்சி இருக்காது. மழை முகிலோ, மேகமா என்றார். ஆனா மேகம் ஒரு காலத்திலே வெளுத்து போகும். பெருமான் திருமேனி வெளிமை அடையாது. மரி கடலோ, சமுத்திரமா என்றார். சமுத்திரத்தில் உப்பு இருக்குமே. ஆண்டவன் திருமேனி ஞானமாயிற்றே. ஐயோ இவன் வடிவென்பது அழியா அழகு உடையான். மூவருமாக சென்று பாரத்வாசருடைய ஆசிரமத்திலே தங்கினார்கள். அவர் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் செய்தார். ஒரு நாள் அங்கே இருந்து அடுத்த நாள் மந்தாகினி மந்தாகினி என்று ஒரு நதி, நல்ல தவச்சூழல், அங்கே சென்று எம்பெருமான் தங்கினான். காலமல்லாத காலத்திலே அங்கே பழங்கள் பழுக்கின்றன. மூலமில்லாமலே நறுமணங்கள் வீசுகின்றன. சீலம் இன்றி செய்தவம் வேண்டுமோ என்பார் கம்பநாடர். ஆண்டவன் இருக்கின்ற இடத்திலே விலங்குகளெல்லாம் சாதுவாக உலாவுகின்றன. எல்லா காலத்திலும் மலர்கள் மலர்கின்றன. இப்படி எம்பெருமான் தவஞ்செய்து கொண்டு வேதாந்தங்களை மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டு
மகரிஷிகளுக்கெல்லாம் அருள் புரிகின்றவராக அங்கே ஆண்டவன் மந்தாகினியிலே தங்கி இருக்கின்றான். இந்த நிலையிலே வசிஷ்ட முனிவர் தசரத சக்கரவர்த்தி எழுதியதாக ஒரு ஓலை கேக்கை நாட்டுக்கு அனுப்பினார். அன்று தீக்கனா கண்டார் பரதர். தம்பி சத்ருக்கனா, இப்படி நான் ஒரு நாளும் தீக்கனா கண்டதில்லை. தந்தையார் தலையிலே எண்ணெய் தடவிக்கொண்டு சிவந்த வஸ்திரம் உடுத்துக்கொண்டு தென்திசை போவதாக கனவு கண்டேன். தாய்மார்கள் திருமாங்கல்யங்கள்லாம் அருந்து விழுந்ததாக கனவு கண்டேன். கோவிதார கொடி பற்றி எறிவதாக கனவு கண்டேன். 1000 பேர் ஈட்டி எடுத்து என்னை குத்துவதாக கனவு கண்டேன். தம்பி, நான் எப்போது நல்ல கனவுகள் காண்பேன். கொஞ்சம் பேர் கனவு காண்பார், எங்கோ போவதாக, பணம் கிடைக்கிறதாக, எங்கோ கொண்டு போய் வைப்பதாக. நான் சிறந்த கனவுகளை காண்பேன். இதற்கு என்ன விளையுமோ என்கின்ற பொழுது அயோத்தியிலிருந்து ஓலை வந்தது. பிதாவுக்கு ஆபத்து என்று அறிந்து தம்பியும் மற்ற பரிவாரங்களும் சூழ பரதாழ்வார் சேனைகளோடு அயோத்தி மாநகரத்தை நோக்கி புறப்பட்டார்.